அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாவட்டம் 96B வட்டக்கழகம் மகளிர் அணி சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா மற்றும் மகளிர் தின விழா போத்தனூர் குமரன் நகர் பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது 96B வட்டக்கழகம் மகளிர் அணி தலைவி ஆர். ஜெயந்தி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு புடவைகள் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பேசிய 96B வட்டக்கழகம் மகளிர் அணி தலைவி ஆர். ஜெயந்தி சண்முகநாதன், மகளிர் தினமானது 20ஆம் நூற்றாண்டில் மார்ச் 8ஆம் தேதி அன்று உழைக்கும் பெண்களின் உரிமை போராட்டத்தில் உருவானது. பெண்களின் வேலை நேரத்தை குறைத்திடவும், ஊதியம் உயர்த்தி வழங்கிடவும் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உழைக்கும் பெண்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி 1974ஆம் ஆண்டு ஐநா உலக மகளிர் தினமாக அறிவித்தது. இந்நிலையில் பெண்களின் கலாச்சாரம், அரசியல் மற்றும் பெண்களின் விழிப்புணர்வு போன்றவற்றை வலியுறுத்தும் விதமாக சர்வதேச மகளிர் தினமாக தமிழ்நாட்டில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அதிமுக குறிச்சி பகுதி பொறுப்பாளர் மற்றும் அம்மா பேரவை செயலாளர் கோகுல்ஜி, பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல பொறுப்பாளர் சுகுமார் ஜானகி அம்பிகா, அஇஅதிமுக மாதர் சங்கத்தினர் தமிழரசி, ரெஜினா மேரி, இந்துமதி ஜி, பிரீத்தி, லக்ஷ்மி, மரகதம், இந்துமதி, கண்ணம்மாள், நல்லம்மாள், சுசீலா, வெண்மதி, ஜெயவந்தி, விஜி, ஹேமா, அம்சவேணி, சௌமியா, சத்யா, பாரதிய ஜனதா கட்சியின் பத்மா, ரட்சிதா, கோகிலா மற்றும் மகளிர் அணியினர் மனிஷா, சரண்யா, நாகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மண்டல பொறுப்பாளர் திரு சுகுமார் ஜானகி அவர்கள், அம்பிகா அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நல்ல யோசனை பண்ணி சிந்தனை உங்க மகளிருக்கு ஒரு குடும்பம், ஒரு நாடு. இங்கே வந்திருக்கிற அனைத்து மகளிருக்கும் வணக்கம். பெண்கள் நாட்டின் கண்கள். நம்ம பெண்கள் இல்லைன்னா எண்கள் அந்த காலத்திலே அவங்க இப்போதான் நம்ம பெண்கள் வெளியில் போராடணும் இல்லை. முன்காலத்திலே பெண்கள் நாட்டுக்காக போராடி அவங்க ராஜ்யத்தையே ஆண்டிருக்கிறாங்க. அதனால ரொம்ப யோசிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே வரணும். எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு பொறுப்பு இருக்குங்க. வீட்டை மட்டும் காப்பாத்துறது நம்ம பொறுப்பு இல்லைங்க. நாட்டு எல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோம், பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் ரொம்ப ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் வரணும். பசங்க இருப்பாங்க, வேற எண்ணத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் விட ரொம்ப மோசமான விஷயம் கஞ்சா. எப்படி அடிச்சுக்கிறாங்க, வெட்டுறாங்க, பண்ணுறாங்க. ஒரு ரோட்டில் நம்ம நடக்கிறது கூட இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை. உண்மை அதுதான். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, மகளிர் நம்ம இனியும் கேட்டு வாங்குகிற இடத்துல தான் இருக்கோமானா 100% ஆமாம், கேட்டு வாங்குகிற இடத்துல தான் இருக்கோம். ஆனாலும் இப்போ பிஜேபி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எங்கள் கட்சியிலலாம் எப்படின்னா மகளிருக்கான மரியாதை. பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. எல்லாம் யார் யார் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கே தெரியாது. எல்லாரும் நினைச்சுக்கிறோம் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை இல்லை, அடுத்த வீட்டு பிரச்சனை என்ன, இந்த வீட்டு பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திச்சு செயல்படுத்தினோம்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா நம்ம யாரும் வீட்டுக்காருக்கு அடிமையா இருக்க வேண்டாம், அவங்கவுங்க சுயமா இருக்கணும் அப்படிங்கிறது மோடிஜி நல்வாழ்த்துக்கள். 96வது பி வட்டக்கழக மகளிர் அணி தலைவி மாலை வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் மற்றும் உலக மகளிர் தினத்தை ஒட்டி இன்று மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உழைக்கும் பெண்களின் உரிமை போராட்டங்களில் இருந்து உருவானது. 1908இல் நியூயார்க்கில் பெண்கள் வேலை நேரம், வேலை குறைப்பு மற்றும் வாக்குரிமை கோரி நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியாக 1910இல் நடந்த மாநாட்டில் சர்வதேச மகளிர் தினத்திற்கு அழைப்பு விடுத்தனர். 1917இல் ரஷ்ய பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக மார்ச் 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான தினமாக அமைந்தது. 1908இல் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சுமார் 15,000 பெண்கள் வேலை நேரத்தை குறைக்கவும், கூலியை உயர்த்தவும் வாக்குரிமை கோரி பேரணி நடத்தினர். ஐக்கிய நாடுகள் சபை 1974ஆம் ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்து மார்ச் 8ஆம் தேதியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பெண்களின் சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அரசியல் சாதனைகளை கொண்டாடுவதற்கும்
பாலின சமத்துவத்தை வலியுறுத்துவதற்கும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கு அவர்களின் உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கழகமே கோயில், அம்மாவே தெய்வம், விழித்ததும் கிடைப்பதில்லை வெற்றி, வீழ்வதும் எழுவதும் தான் வெற்றி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் என் முயற்சி. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.